இருக்கியே என்னெல்லாம் சாப்பிட்ற நீ? காலையில் என்ன சாப்பிட்ற நீ? பிரியாணி. காலையிலே பிரியாணியா? தம்பியை மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா தூங்கி முடிச்சோன்னா பல்லு கூட விளக்காம நல்லா பிரியாணி. என்ன அப்படி தம்பி, பல்லு விளக்கணும் வேண்டாமா? பல்லு விளக்கவே கூடாது. விளக்குனா இந்த அளவுக்கு கலராக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அவ்வளோதான். என்னம்மா உனக்கு பல் விளக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த யாரு? அதை மட்டும் எனக்கு சொல்லு. எங்க அம்மா தான். அந்த 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 தாய் எங்கெங்க இருக்காங்க? ஒரு வாட்டி பார்க்கணுமாங்க. ஓ, நீங்க தானே அது? வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுறாங்கல்ல. ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது சில வெக்க வரத்தானே செய்யும். எதுக்கு தம்பி வெக்கப்படுறாங்க எல்லாரும்? ஏன் வெக்கப்படுறாங்க? ஏதாவது சிரிக்கிற மாதிரி தாமசா சொன்னா இப்படிதான் வெக்க வரும் எங்க அம்மாவுக்கு. அப்படியா? ஆமா. அப்ப நீ இப்ப சிரிக்கிற மாதிரி தமாசா ஏதாவது சொன்னியா? அப்புறம் ஏன் வெக்கப்படுறாங்க? எதுக்குமே நான் எதுவும் சொல்லாம சிரிக்கிறீங்க. நீ சொன்னது ரொம்ப காமெடியா இருந்தது, அதான் சிரிச்சு. என்ன மாதிரி காமெடி பீஸா இருக்கா? அப்படிதான் தோணுது. என்னடா உன்னை பார்த்து காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டாங்க? அப்புறம் உங்களுக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க அவங்களுக்கு? எப்போதாலும் வேலை கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல சின்ன பையன் நீங்க வேலை கொடுக்குறீங்களா? என்ன என்ன வேலை கொடுத்தாங்க தம்பி? வீடெல்லாம் கிளீன் பண்ற வேலை, கதவை திறக்கிற வேலை எல்லாம் குத்துக்கிறாங்க. கதவை திறக்கிற வேலையா? எல்லாத்தையுமே குத்துக்கிறாங்க இவங்க. இவங்க ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு டேய் யூஜின் போடா போய் கதவை திறடா. சமையல் செஞ்சு இருப்பாங்க, ஏதாவது கீழே போயிட்டதுன்னா அதை ஒழுங்கா எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. இவங்க பாட்டில் தக்காளி வெட்டுவாங்க, கீழே உள்ள எடுத்து கழுவிட்டு வாங்குறது. இவங்க பாட்டில் வெண்டைக்காயை விட்டுனா வேற வீட்டு கழுவி கொண்டு கிடக்கு, அதை எடுத்து கழுவிட்டு வான்னு சொல்றது. இது என்ன கெட்ட பழக்கம்? நல்ல வேலை தம்பி, உன்னை இந்த வேலை சொல்றதோட நிறுத்திக்கிட்டாங்கல்ல. இந்த படி அப்படின்லாம் சொல்லி எதுவும் கஷ்டமான வேலைலாம் சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்கீங்களா? ஒரு வேலை கூட கையை பிடிச்சி எழுதுனது இல்லை, எல்லாத்தையும் நான் தான் எழுதுனேன். ஒரு நாளாவது அந்த புள்ள கையை பிடிச்சி நீங்க எழுதி விட்டீங்களா? இதுதான்டா அப்படி ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ல. பையன் பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கான். நீங்க அவன்கிட்ட சொல்லி கொடுத்தா தான் தெரியும். இன்னும் சொல்றாங்க வேற என்னலாம் சொல்றாங்க? கட்டில கிளீன் பண்ற வேலை கூட, பெட்ஷீட்டை மாத்துறது, பெட்டை கிளீனாக வச்சுக்கிறது, வீடை பளபளன்னு வச்சுக்கிறதெல்லாம் கொடுத்துக்குறாங்க. தண்ணி கூட குடிக்க எடுத்து தரல, நான் கூட குடிக்கல, எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிமிஷம் கூட நான் நிம்மதியாகவே இருந்தது கிடையாது. வீட்டில் டிவி பார்த்தது கூட கிடையாது. தொல்லை முடிக்கிட்டே இருந்தாங்க வீட்டில். போதும் தம்பி. உன் கதையெல்லாம் கேட்கும்போது என்னால வார்த்தை வர மாட்டேங்குது தம்பி. என்னால